ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க, ஈக்குவலாக நடிச்சிருந்தாங்க. 100க்கு 100 தான் கொடுப்பேன். ரெண்டு பேருக்குமான படம். வெல்கம் பேக்ன்ற வேற லெவல், எல்லாமே வேற லெவல். ரெண்டு பேரோட படம், கமல் அண்ட் எஸ்டிஆர் ரெண்டு பேருமே மாஸ். பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாமும் சூப்பர், படம் வேற லெவல். எஸ்டிஆர் நமக்கு எஸ்டிஆர் அதனால, பட் கமல் எஸ்டிஆர் ரெண்டு பேருக்குமான படம் சூப்பரா இருந்துச்சு. நல்ல படம். ரெண்டு பேருக்குமே செம்ம இம்பார்ட்டன்ஸ், ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். நல்லா ஸ்லோவாலாம் போல, அப்படிலாம் இல்லை, ஓகே தான். அதாவது அப்படிலாம் இல்லை ஆக்சுவலா. அது நாசர்லாம் உள்ள வந்தனால நாயகனோட சேர்த்த மாதிரி பேசுறாங்க, பட் அப்படிலாம் இல்லை. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்கும் ஆசம், வேற லெவல். அவ்வளோ தெரியல, அப்படி சாங்ஸே தான் இருக்க மாதிரி எல்லாம் ஃபீலிங் இல்லை. பிகாஸ் படமுமே வேகமா போகுது, அதனால சூப்பர். நான் எதிர்பார்த்தலாம் வரல, மணிரத்னம் படம் நம்பி வந்தேன், நல்லா இருந்தது. அவ்வளோதாண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. மூவி வேற லெவல்ல இருந்துச்சு. எஸ்டிஆரோட பெரிய லெவல் கம்பேக் இது. இந்த மூவி காம்பினேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட செம்மையா இருந்தது. ரெண்டு பேருக்கும் ஒரே இம்பார்ட்டன்ஸ் தான் இருந்தது. பட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எஸ்டிஆருக்கு ஒர்த்தான கம்பேக். சாங் வந்து 2 சாங் தான் இருந்துச்சு, இன்னும் சாங்ஸ் மூவியில் இருந்திருக்கலாம். த்ரிஷா மேமும் இன்னும் மூவியில் காமிச்சிருக்கலாம், பட் அவங்க வந்த சீன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்துச்சு. நம்ம ட்ரைலரில் பார்த்த வீடியோ படத்தில் இல்லை, பட் சாங் நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்ச ஒரு காம்பினேஷன் ஹைப் வர்த்துங்களா? வர்த்து. எஸ்டிஆரோட 2 இயர்ஸ் கம்பேக் வர்த்து படம். நல்லா இருந்ததுங்க, ஒரு தடவை பார்க்கலாம். சிம்பு சூப்பர், கமல்ஹாசன் சூப்பர். இல்லைங்க, ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குமோ ஒரு தடவை பார்த்தா போதும் தான் நான் நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான்லாம் பியூட்டிஃபுல்லுங்க, படம் நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். அது எனக்கு எத்தனை த்ரிஷாவோட சீன் மட்டும்லாம் எனக்கு கொஞ்சம் லேகிங்காக பட்டுதுங்க, அவ்வளோ தேவையில்லைன்னு தோணுச்சு. ஸோ அதனால எனக்கு அது லேகிங்காக இருந்தது. பட் அப்பப்போ ஏஆர் ரஹ்மான் ஸ்கோர் வருது. ப்ரிடிக்டபிள் ஸ்டோரி தாங்க, இந்த சீன் தான் அடுத்தது வரும், இதான் அடுத்தது வரும் தெரியுது. ஆனால் எங்கேயோ ஒரு படம் நம்மள அறியாமலே என்ஜாய் பண்ணுறோம். அது ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. பார்க்கலாங்க. குழந்தைங்கன்னு தெரியலங்க, பயப்படுற குழந்தைங்க. நான் இப்போ எல்லாம் பார்க்குறாங்க படத்தை, அதனால 16+ போட்டிருக்காங்க. 16+ தான் வரணும்லாம் கிடையாதுங்க. பார்க்கலாம், நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். பாக்கி செகண்ட் டைம் நான் ஓடிடியில் பார்ப்பேன், அவ்வளோதான். தேங்க்யூ. ஒரு நடித்த எல்லா சீனுமே லவ் சீனு தான். கொண்டாடிட்டு லவ்வை கட்டுறாரு. பட்டு நீ நான் பெத்த பிள்ளையாட்டம் இருக்கிறேன், சரி விடு, வேணாம், பேச மாட்டேன். ஐயா நல்லா பாட்டு அமைச்சு கொடுத்துருக்கையா, சூப்பர் பாட்டுயா. ஏஆர் ரகுமான் சாருக்கு வந்து உண்மையாலுமே அந்த அந்த எல்லாம் வல்ல அந்த இறைவன் அவரை காப்பாற்றணும், சூப்பராக போட்டிருக்காரு. அவர் மியூசிக் இல்லைன்னா அவ்வளோதான், படமே நமக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடும். சூப்பராக எல்லா சீனுக்குமே பாட்டு ஏஆர் அண்ணன் போட்டிருக்காரு. 4 கடல் இதில் ஒரு துரோகன்ற ஒரே ஒரு இதுதான் நெகட்டிவு. அந்த துரோகம் ஒன்றுமே யாருமே பண்ணக்கூடாது, ஓகேவா? ஆமாம், ஆமாம், விஷுவல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. சிம்பு வந்து ஒரு தப்பாக ஒரு முடிவு எடுக்குது, கூட இருக்கிறவன் துரோகி பயலால் அவர் வந்து கெட்டு போயிட்டார். அதுதான் அந்த ஒரு சின்ன சீன் தான் நெகட்டிவாக ஒழிய எனக்கு. பட் மற்றது எல்லாமே பாசிட்டிவ் தான். இமயமலையிலேருந்து தள்ளி விட்டா கூட எங்கள் எரிமலை விண்வெளி நாயகன் எந்திரிச்சு வந்துடுவாருன்றத 2 வருஷம் பேக்கில் இருந்து வந்து மறுபடியும் சொல்கிறாரு, நான் உங்கள் அப்பனை அழிக்கலைன்னு. அப்போ தான் அவர் இறக்குறாரு. ஐயோ, நம்ம இவருக்கு துரோகம் பண்ணிட்டோமே, நம்ம ஊருக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்னா சிம்பு சாவுறாரு. அதுலேயும் ஒரு பாசிட்டிவ் தான் இருக்குதே ஒழிய. அதனால் கண்டிப்பாக எல்லா படத்தை ரிப்பீட் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஆமாம், அப்படி தான் இனிமேல் சினிமாவை கொண்டு போக வேண்டியது இருக்குது, ஓகேவா? ஜெயிலரில் 5 நடிகரை போட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் வரல, அப்படி தான்டா இனிமேல் போகணும். ஏன்னா அவங்களுக்குலாம் வயசாகுதுடா, அப்பயும் அவ்வளோ எனர்ஜியாக நடிக்கிறாங்கடா. அந்த எனர்ஜியெல்லாம் பார்த்து தான் நான் கூட 48 வயசு ஆகி போச்சு, இப்படி கத்திக்கிட்டே அலையிறேன், ஓகேவா? போடுங்க. என்னது நீ எத்தனை ஸ்டார் போட்டால் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன்? நான் வந்து 100க்கு 1000 போடுவேன், ஓகே? பாராட்டு. கர்நாடகா ரிலீஸ் ஆகணும், யாருக்கு லாஸு? கமல் தானே. மயிரா போச்சுன்னு தன்னுடைய மொழிக்காக வந்து தைரியமாக வந்து மன்னிப்புல என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தலைவருக்கான அறிகுறி. எம்பி வேற ஆக போறாரு. சில தற்கூரிங்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு 3 நாள் நிற்பாங்க, பார்த்துறீங்களா? என் கை கட்டிங்கன்னு. அந்த மாதிரிலாம் கமல் இல்லை, தைரியமான ஆண் மகன்.
எங்க முடிஞ்சா தத்து பாருங்க. தத்து பாருங்க. எங்க அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ணாம தத்துறீங்களா? தத்து பாருங்க படத்தை அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நீங்க சும்மா வாயில வேண்டாம் சொல்ல ஜனநாயகன் வராம பண்ணுங்களேன் பாப்போம். நம்ம படத்தை அங்க தடை செய்யறானுங்க, நீங்க பண்ணுங்களேன் பாப்போம். பண்ணுங்க பார்க்கலாம். எங்க அண்ணன் வந்து கால் கையில உண்டாச்சு படத்தை ரிலீஸ் பண்ண கை கால்ல வந்துருவாருங்க, வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐயா எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணுங்க. சாங்ஸ் நல்லா இருக்குப்பா. அந்த சாங்ஸ் மட்டும் படத்துல நல்லா இருக்கு, மத்தபடி படம் வேஸ்ட் கம்ப்ளீட்லி. புரியலப்பா. டி தான். எஸ்டிஆர் வந்து இதுக்கு ஏன் நச்சாருன்னு எனக்கு தெரியல. ஒழுங்கா ஒரு ராம்குமார் படத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். கம்பேக்கு உடம்பு ஃபிட்னஸ் மற்றபடி எல்லாம் சூப்பரு. என் தலைவனை இந்த மாதிரி வச்சு கடைசியில் சாவு வர வச்சிருக்காங்க, அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. உள்ள படத்துலேயே என்னால் ஏற்றுக்க முடியல. உள்ள ஆக்சுவலாக விவேகம் படம்லாம் வருது. விவேகத்துல வந்து அஜித் சாரை வந்து தள்ளி விட்டுருவாங்க. பனி கட்டி வந்தாலும் விவேகம். ஆமா, அது எங்க அஜித் சாருக்குன்னு வச்ச கதை. அது அப்படியே வந்து திருப்பியும் யூரியா ஐஸ் கட்டில தள்ளி விடுறாங்க. திருப்பி அங்கேருந்து ஏஞ்சி வராரு. அப்புறமா 2 years பேக்ன்றாரு. மர்மகலையெல்லாம் கற்றுக்கிட்டு வராரு. நல்ல வேலை மர்மகலையை யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணியிருந்தாருன்னா நாங்களாம் செத்து போயிட்டு இருப்போம். விவேகம் வருது, விடாமுயற்சி சீன்ஸ்லாம் வருது. அந்த அஜித் சார் வந்து டிக்கியை திறந்து இப்படி பார்க்குற மாதிரி ஒரு கேமரா ஆங்கிள்லாம் வைப்பாங்க பார்த்தியா. ஸோ வந்து இது வந்து விடாமுயற்சியும் விவேகமையும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி மணிரத்னம் எது இன்ஸ்பயர், கதையில் இன்ஸ்பயர் இல்லை, அந்த சீன்ஸ் ஆங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றபடி மணிரத்னம் சார் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிட்டாரு. கதை செகண்ட் ஹாஃப்லாம் மனுஷன் உட்கார முடியல. நான்லாம் ஃபீல் பண்ணிட்டேன். இவெல்லாம் சிம்பு ஃபேனுங்க, வெறித்தனமான சிம்பு ஃபேன். நான் சிம்பு ஃபேன் கிடையாது. திக்கு போட்டு சுற்றுனாங்க தம் படத்தில், தெரியுமா? அப்போது ஃபேன் நான். ரேட்டிங்கா என் தலைவனை பார்த்ததுக்கோசம் 2 மார்க் கொடுப்பேன், அவ்வளோதான். கதை ஒன்று வந்து எப்படி மாற்றி இருந்திருக்கலாமே. செக்கச்ச வந்த வானம் அப்படியே கொஞ்சம் ஃபிட்டா பண்ணி எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். புரியுது. கதைக்களம்ல இது என்னன்னா லாஸ்ட்ல வந்து கமல் சாரும் சிம்பு சாரும் வந்து அப்பா பையன் மாதிரி பழகுறாங்க, எடுத்து வளர்க்குறாரு. ஸோ இவங்க கதையை எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கணும்னா, சரி ஒரு வகையில் இவங்க சண்டை போட்டுக்கிட்டோம், பட் ஃபைனலாக நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கணும், இவங்க ரீயூனைட் ஆகி ஒரு மெயினான வில்லனை சாவடிக்கிறதுக்காக இவங்க ரீயூனைட் ஆன மாதிரி கதையை எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஆனால் இங்கே என்னடா நடக்குதுன்னா, மெயின் வில்லன் அவன் வில்லனாவே தெரியல, அவன் சும்மா ஆடியன்ஸ் மாதிரி அப்படி ஓரமாக நின்று இருக்கான். இவங்க 2 பேரும் மாக்குன்னு போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. இதை எப்படி மனுஷன் உட்காந்து பார்க்க முடியும்? நம்ம நார்மலாகவே தமிழ் ஆடியன்ஸ் எப்படின்னா, இந்த அப்பா பையன் அடிச்சுக்கிறது, இந்த அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது, இந்த கதைகளை வந்து தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே அண்ணன் தம்பியாக தான் பழகணும்னு ஆசைப்படுவான். அப்பா பையனாக தான் பழகணும்னு ஆசைப்படுவார். பையன் போய் அப்பாவை குத்தி இங்கே பார்க்க முடியாது, தம்பி போய் அண்ணனை குத்தி இங்கே பார்க்க முடியாது. இந்த தனுஷ் படம் ஒன்று வந்துச்சு ராயனா, அதில் பாருங்க அது ஏன் ஓடல? ஏன்னா அண்ணன் தம்பியை அடிச்சுக்கிறானுங்க, முட்டிக்கிறானுங்க. அதை எப்படி ஆடியன்ஸ் லைக் பண்ணுவான்? அதே மாதிரி தான் இது. சிம்பு சாரும் கமல் சாரும் அடிச்சுக்கிறத ஆடியன்ஸ் எப்படி உட்காந்து பார்ப்பான்? அதுவும் அப்பா பையன் மாதிரி பழகிட்டு 3வது வில்லனை உள்ள சொருவி அவனை அடிக்கிறத நீங்கள் வைக்கணும். அதை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய செட்பேக். அதை டைவர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா மேபி படம் நல்லா இருந்துடும். மற்றபடி அசோக் செல்வன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மிச்சபடி கமல் சார் சிம்பு சார்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேறு லெவலில் இருந்தது. அதான் அசோக் செல்வன் சார் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா சூப்பராக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மிச்சபடி எல்லாருமே நல்லா இருந்தது. மணிரத்னம் சார் படம் அவர் படம் மாதிரி இருந்தது. அப்படிலாம் இல்லை, விண்வெளி நாயகா வந்து லாஸ்ட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த என்ன வேணும் உனக்குன்னு த்ரிஷாமா பாடியிருப்பாங்க, அது காமிச்சிருந்தாங்க படத்தில். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. படம் தக் லைஃப், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்டோரியில் அப்படி கொஞ்சம் காமிச்சிட்டாங்க. அதுவும் ஒன்றும் பெரிய ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம பார்த்து பழகின 10,000 கதை தான். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே படத்தை நம்ம தான் கயிறு கட்டி இழுத்துட்டு போகிறோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு குழந்தை கேட்டால் கூட சொல்ல போகுது. அந்த மாதிரியான சீன் தான். என்ன ஒன்று, படத்தில் காமெடியில் த்ரிஷா வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க. த்ரிஷா வந்து பொண்டாட்டியா இல்லை போண்டாட்டியான்னு தெரியல, அவன் வச்சுக்கிட்டு இருக்கான். சண்டே என்ன அண்ணன் தம்பிக்குள்ளே என்ன சண்டைனாக்கா, த்ரிஷாவை யார் வச்சுக்கிறது தான் சண்டை 2 பேருக்குள்ளே, வேறு ஒன்றும் கிடையாது படத்தில். மற்றபடி கதைன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி மணிரத்னம்லாம் அவுட் ரேட்டட் ஆகிட்டாப்புல, நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த படத்தில். நம்ம வந்து அட்லீஸ்ட் இந்த படம் வந்து நம்ம இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கமல் சார் மன்னிப்பு கேட்காதப்பே உஷாராக இருக்கணும். ஏன்டா கேட்கல, இவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்கு இவர் மன்னிப்பு கேட்கலாம், என்னடானாக்கா படம் ஓடாத அவர் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் மன்னிப்பு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு கேட்கல. நம்ம தான் உள்ள 500 ரூபா கொடுத்து சிக்கியிருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது படம் உண்மையில். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு படம் பிடிக்கும், அவங்க வச்சு ஓட்டுருவாங்க. அவங்களுக்காக எடுத்த படம் மாதிரி தான் இருக்குது. கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாமே நீங்கள் கேள்வி கேட்கணும்னா ஊர்பட்ட கேள்வி கேட்கலாம் படத்தில். அதாவது இன்டர்வல் பிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி, கமல்ஹாசரோட வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி ஏற்றுக்கக்கூடியது மாதிரி இருக்குது, எஸ்டிஆரோட வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியும் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால்
கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சப்பையாக ஒரு வார்த்தை கேட்குறான், அப்போ நீ எங்கள் அப்பனை கொல்லலையா அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படிங்கிறான். ஓ அப்படியா அப்படிங்கிறான். அட நாயை, இதை நீ ஃபோனை படி கேட்டு போயிடலாம்டா, அப்பயே முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்து, எதுடா எங்களை வச்சு உள்ள நேரம் செஞ்சீங்கிற மாதிரி தோணுது. அந்த மாதிரி எதுவுமே ஒரு லாஜிக்காக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வேறு டேரக்டரும் செகண்ட் ஆஃப் வேறு டேரக்டர் எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே மெச்சூர்டாக இல்லை. படத்தில் போலீஸ் கதாபாத்திரம் எதுக்குன்னு தெரியல. படத்தில் வில்லன்ஸ் ரோல் ஸ்ட்ராங்காகவே கிடையாது. வடநாட்டு பஞ்சு முட்டை விற்கிற மாதிரி இருக்கான் ஒருத்தன், அவனே கொண்டு வந்து வில்லன்னு காட்டுறாங்க. எதுவுமே வந்து கிடையாது. என்ன நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சரியா, தக் லைஃப் வந்து உண்மையிலே கமல் சாரோட லைஃப் எல்லாம் தக்க வைக்காது இந்த படம். இந்த மாதிரி படம்லாம் பண்ணாருனாக்கா ஊருக்கு 10 சாரி கேட்டு வரணும் இவர். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். ரொம்ப மொக்கையாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு எதுக்கு ஒரு ஆடியோ லான்ச்சு, இதுக்கு எதுக்கு ஆடியோ லான்ச்சு ஒரு வார்த்தை வேறு விட்டாருன்ற மாதிரி தான் நமக்கு ஒரு கேள்வி வருது. ரொம்ப மொக்க படம், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு 5 பாட்டுக்கு பேமெண்ட் கொடுத்துறாங்க. அந்த 5 பாட்டை போட்டே அவனோட மாதிரி போட்டு எங்கெங்கே சொல்லணுமோ எல்லாத்தையும் சொறி வச்சிருக்காப்புல. மற்றபடி வந்து ஜிங்கிச்சா சாங் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு பாட்டு வரும் நல்லா இருக்குது, மற்றதெல்லாம் கேட்க முடியல. ரொம்ப அது நம்ம பொறுமையை இழந்து பார்க்குறோம் படம், அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. 10க்கு 5 மாதிரி தரலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் கிடையாது, மொக்க தான் படம். சார் படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. 4.5 தரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் டிப்பாச்சு. அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் லாஸ்ட் 40 மினிட்ஸில் ரொம்ப சூடு பிடிச்சிச்சு படம். டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சிம்பு சார் கமல் சார் வர காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. சந்தேகத்துக்குன்னு ஒன்று போட்டிருக்காரு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேபி நீங்கள் ஸ்கையை எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பூர்த்தி செய்யாது. இப்போ நான் அங்கே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறோன்னா நம்ம 10க்கு 12ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு போவோம் அந்த ரேஞ்சுக்கு. பட் என்னை பொறுத்தவரைக்கும் படத்துக்கு 10க்கு 7.5 தரலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். எல்லாம் இது ரிவெஞ்ச் ட்ராமா, பட் ஆனால் ரொம்ப மூஞ்சி சுலுக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஆக்ஷன் தான் இந்த படத்தோட கீவேர்டு. தக் லைஃப்னு பேர் வச்சுருக்காங்க, எக்கச்சக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் ஃபுல்லு. இல்லைங்க அதெல்லாம் இல்லை. பார்ட் 2 இல்லைங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லைங்க படத்தில். பட் ஆனால் அவங்களுக்கு கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் முக்கியமான கேரக்டர் படத்தில், அவங்களுக்கு கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய சீன்ஸ் வந்துட்டு கமல் சார் தான் வராரு ஆக்சுவலி, ஃபாலோட் பை சிம்பு சார். சிம்பு சார் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மனசில் நிற்கும் இந்த படத்தை பார்த்த பிறகு எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ. காமெடி கிடையாது, ஒரு குடும்ப இது கிடையாது. சேர்றாங்க, லாஸ்ட்டாக விடுறாங்க, கை தட்டுறாங்க. நிறைய பேர் வந்தவங்க ஃபுல்லாக சொல்கிறது என்னன்னா படம் சுமாராக பார்க்கலாம், ஒன்றும் பெருசாக சொல்லிக்கலாம் ஒன்றும் இல்லை. லொக்கேஷன் மட்டும் தான் நீங்கள் செலவு பண்ணிக்கிறீங்க, மற்றபடி காமெடி யாருமே கிடையாது. பாட்டு ஒரு பாட்டு சுமாராக இருக்குது, அவ்வளோதான். சிம்பிள் ஆக்டிங் பரவாயில்ல, அவர் கொடுத்த ரோல் பண்ணிக்கிறாரு. அந்த அளவுக்கு பெருசாக ரோல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. சுமார் இது மாதிரி ஒரு நடிகர் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. பெரிய பட்ஜெட் படம் காட்டினா நல்லா சிம்பிள் படம் நடிக்க வச்சுக்கிறாங்க. மியூசிக் ஒரு பாட்டு நல்லா இருக்குதுண்ணா, அவ்வளோதாண்ணா. மற்றபடி அதெல்லாம் சொல்லி பெருசாலாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஓகேண்ணா. வணக்கம், நான் பிஎஸ் பேசுகிறேன். நான் சினிமாவை நேசிக்கிறேன், எல்லா நடிகரையும் நேசிக்கிறேன். சிவாஜி, எம்ஜிஆர். ஆனால் முதல்ல என் தெய்வம் அவர் தான். சினிமானா என்னன்னு எம்ஜிஆர் தான் எனக்கு முதல்ல சிறு வயசுலேருந்து படம். இன்றைக்கி வரைக்கும் இந்த வயசு வரைக்கும் கமல் படமாக இருந்தாலும் விஜய் படம் இருந்தாலும் ரசிகர் படத்தோட நான் பார்த்து உண்மையை தான் சொல்லுவேன். நான் சவுத்துக்குள்ளே உக்காந்துக்கின்னு காசை வாங்கிக்கின்னு பேசுகிறவங்க கிடையாது. ஓப்பனாக டிக்கெட் எடுத்துகிட்டு பேசுகிறேன், கேட்குறேன் பாரு. இந்த படம் வந்து 90% கமல் ரசிகர் தான் போய் சேரும், 10% ஒன்றா சிம்பு ரசிகர் சேருங்க. ஏன்னா இன்றைக்கி படத்தோட ப்ரொமோஷனே வந்து இந்த ரோகிணி தேட்டரில் 100% சிம்பு ரசிகர் தான் பண்ணிக்கிறாங்க, கமல் ரசிகர் பண்ணல. ஆனால் இந்த 90% கமல் ரசிகர் தான் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா ஓப்பனிங்கில் பிளாக் அண்ட் ஒயிட்டு நாயகன் அந்த கெட்டப்பு அப்படியே இருக்குது. அவங்கள அபிராமியை காட்ட சென்று எனக்கு வந்து பொன்வண்ணன் சரணையா அந்த படத்தில் இருப்பாங்க, முதல் அறிமுகம். அந்த பேக்கேஜ் வருது. நான் சொல்கிறது புரியுதா? வெளியே வராத நாக்கரையாலாம் வரும் அந்த டைலாக். இதையும் அப்படியே பார்த்தா மணிரத்னம் புஷ்டார் அந்த கேப்பை பிடிச்சி தான் இந்த படத்தை கோத்துட்டார். இது க்ளீனாகவே தெரியுது, ஸ்க்ரீன் பிளேலே தெரியுது. டைலாக்குன்னு பார்த்தா கமலுக்கு தாங்க ஒரு டைலாக், கரெக்டான டைலாக்கு, ஒன்று நச்சுன்னு இருக்குது. ஒரு டைலாக் அவருடைய பேச்சே தெரியும். டபுள் மீனிங்லாம் மாதிரி இருக்கும், குழப்பமாகவும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். அவர் பேச்சு ஆரம்பத்தில் பேசுறது குழப்பமாக இருக்கும் கமல்து, ஆனால் தெளிவாக பேசக்கூடிய இந்த டைலாக்கில் இது இருக்குது. அதை ஃபுல்லப் பண்ணிட்டார். இன்னொரு விஷயம், காஸ்டியூமு பிச்சு உதறிட்டாப்புல கமல். அதெல்லாம் வந்து காஸ்டியூம் வந்து கமல் தான், எனக்கு தெரிஞ்சது யாரும் இல்லை. அதுக்கடுத்து விக்ரம்லாம் அடுத்தது காஸ்டியூமில் வருவேன். இந்த படம் 10% சிம்புக்கு போய் சேரும், ரசிகர்கள் தான் சேரும். 90% ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் கமல் ரசிகர் தான் சேருது. தயவுசெய்து கமல் ரசிகர்கள் அவர் புறக்கணிக்காதீங்க. இது கடைசி படமாக கூட எடுத்துங்க. ஏன்னா அவர் எம்பி சீட்டு வாங்கிட்டாரு, இனிமேல் போயிட்டு அரசியல் தான் பார்ப்பார். இதை வந்து பார்த்தா இந்த படம் வெற்றி படத்துக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் ஹைலைட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. படத்தில் எந்த குறையும் இல்லை, கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. என்ன கொஞ்சம் அங்கங்கே லாக்கிங், அது கண்டிப்பாக வந்து நல்லது செய்ய போனால் சர்க்காரி போலீஸ்கார் எப்போவுமே வரதானே. தளபதியிலே பார்த்துட்டேன், நாயகன்லாம் பார்த்துட்டேன். இதே தான் கம்பேர் பண்ணி பார்த்தா நான் தான் சொன்னேன், நான் இன்னைக்கு நேற்று படம் பார்க்குறவங்கள ஆதி காலத்தில் வந்து ஆனால்
யூத்து ஜெயிச்சுதா பூத்து ஜெயிச்சுதா கதை. யூத்து பூத்துன்னு இருக்குதுல்ல, ஆனால் பூத்து தான் ஜெயிச்சுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏஜுக்கு கமல் வந்து இது சோசியல் படமா கமர்ஷியல் படமா எனக்கே தெரியல. இது எனக்கு இதை நான் எப்படி நான் போய் ஃபேமிலி பார்க்கலாம்னு கேட்கலாம்னுங்கிறேன். புரியுதா சொல்கிறது? பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம். கமல் ஹார்ட் ஒர்க்கு பண்ணிக்கிறத பார்க்கலாம், அவ்வளோதான். நல்லா இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக என்னென்னா, இவங்க கொடுத்த அந்த ப்ரொமோஷனுக்கும் ட்ரெய்லர் கட்டுக்கும் வந்து படம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு படம் இருந்தால் கேட்டால் கிடையாது. ஏன்னா ஒரு படம் அப்படின்னு எடுக்கும்போது அதில் நீங்கள் வந்து எஸ்டிஆர் வச்சுருக்கீங்க, கமல் சார் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது படம் எப்படி இருக்கணும்னா ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு டேர்ன். ஏன்னா வந்து 2 பேருமே வந்து 2 எக்ஸ்ட்ரீமில், வில்லன் ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ட்விஸ்ட்டு டேர்ன்ஸுன்றது இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த கதைக்களமாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், கொஞ்சமாச்சும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அது இங்கே எங்கேயோ இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும். அப்பயும் நான் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக ஒரு சாட்டிஸ்ஃபை வந்து நீங்கள் ஆக மாட்டீங்க அந்தளவுக்கு. ரொம்ப இல்லை ரொம்ப சட்டிலாக இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும், ஆனால் என்ன உப்பு மட்டும் இருக்காது. இது புரிஞ்சதுன்னா உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்றது புரியும். இல்லை டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எனக்கு என்னென்னா எஸ்டிஆர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லுவேன். இல்லைனா அந்த ரேட்டிங் கூட நான் கொடுக்க மாட்டேன். ஒரு 2 பாயிண்ட் கொடுப்பேன் 5க்கு. அது எஸ்டிஆர் இல்லைனா அதுவும் நான் கொடுக்க மாட்டேன். ஆமாம் 2 பேர் பேர் மாதிரி காமிக்கிறாங்க. அங்கேருந்து தான் சின்னதாக ஒரு சில விஷயங்கள் மாறுது, கதையே மாறுதுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அதுவுமே வந்து நீங்கள் ஹோப்பாக ஒரு பெருசாக ஒரு இதுவாக எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்கன்னா அதுவும் இதுவாக இருக்கும், ரொம்ப சுமாராக இருக்கும். த்ரிஷாவோட ரோலே நீங்கள் கடைசியாக வந்து என்ன ரோல் இதில் த்ரிஷா பண்ணுறாங்க, த்ரிஷா இந்த படத்துக்கு தேவையான்ற அளவுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு போவீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை இந்தியன் 2வோட கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக இருக்குன்னு சொல்லுங்கள். படம் ஃபுல்லாகவே காமிச்சதான் அடிச்சுக்கிறாங்க தவிர வேறு ஒன்றுமே ஸ்டோரி பைஸாக ஒன்றுமே படம் போல. ஃபேக்ஷன் தான் ஒன்றுமே. பாட்டு வந்து 9 பாட்டில் 3 பாட்டு தான் வந்தது. பாட்டு ஒன்று 9 பாட்டில் 3 பாட்டு மட்டும் தான் வந்துருக்கு, வேறு எதுவுமே இல்லை. நாயகன் எதுவுமே இல்லை. அதெல்லாம் 10க்கு 5 ரொம்ப ஓல்ட் ஸ்டோரி, ரொம்ப டிஃப்ரெண்ட். இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப கொஞ்சம் ஹையாக இருந்ததுனால ஓல்ட் ஸ்டோரி தான், ரொம்ப ஸ்லோவாக வேறு இருக்குது. நல்லா ஓகே அந்த மாதிரி இருக்கலாம். பட் இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்குல்ல, ஸோ அதனால வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணும். இல்லை அது நீங்கள் அது வந்து ஜெனரல் ஸ்டோரி, அது நீங்கள் படத்தில் பாருங்கள். சிம்பு கமல் சூப்பர். சிம்பு ஆக்டிங் சூப்பராக இருக்குது. கமல் அண்ட் சிம்பு சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அப்போ அதெல்லாம் நாயகன்லாம் கம்பேர் பண்ண முடியும். அது வேறு இது வேறு. எனக்கு இல்லை மணிரத்னம் பெஸ்ட் இது இல்லை. டெக்னிக்கல் ஓகே, நல்லா இருக்குது. டெக்னிக்கல் ஒர்க்லாம் நல்லா இருக்குது, கேமரா ஒர்க்லாம் நல்லா இருக்குது, ஃபைட்ஸ் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் நல்லா இருக்குது. ஃபைட்டெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கா? கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருக்குது. த்ரிஷா சிம்பு காம்படிஷன், அவங்க லவ் காம்படிஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகேவா இருந்துச்சு. நல்லா இருக்கு தெளிவா. மோசமாக தான் இருக்குது. கங்குவாவே பெட்டராக இருக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. மோசமாக தான் இருக்குது, நல்லா இல்லை. காலைல வேலைக்காவது போயிருக்கலாம். கம்பேர் பண்ணதெல்லாம் ரொம்ப மோசமான கம்பேரிசன். அந்த அளவுக்கு ஃபைட் சீன் வந்து டூப் போட்டிருக்காங்க, நல்லா தெளிவாக தெரியுது, ஓகேவா இருக்கு. எஸ்டிஆருக்கு ஒன்றும் இல்லை. எஸ்டிஆருக்காக தான் நான் வந்தேன். பட் ஆனால் இது வந்து ஏமாற்றம் தான். ஸ்பேஸ் இருக்குது, பட் படத்தில் யாருக்குமே ஸ்கோப் இல்லை. படம் வந்து ஆமாம் ஃபுல்லாகவே லேக் தான். எமோஷன்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்தது. கிட்டத்தட்ட கங்குவா பெட்டர்னு தோணுச்சு எனக்கு வெளியே. அதுக்கு டஃப் கொடுக்கும். இந்தியன் 2 அளவுக்கு இல்லை, பட் ஆனால் நல்லாவும் இல்லை, மோசமாக. 2 விண்வெளி நாயகெல்லாம் பாட்டு கேட்குறப்ப எரிச்சலாயிரும். நாட் அ குட் மூவி. ஸ்டோரி ஆஸ்பெஷல் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டோரி தான். எஸ்டிஆர் ஆக்டிங் அந்த காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்த்ததுனால அந்த ட்ரெயிலில் பார்த்தோன்னா ஸ்டோரி அதே தான் வந்துட்டு இருக்கு. அதுதான் கொஞ்சம் லாகிரமாக தவிர டெக்னிக்கலாக மியூசிக்காக இருக்கட்டும், எஸ்டிஆர் ஆக்டிங்காக இருக்கட்டும், ஃபைட் சீன் எல்லாம் டெக்னிக்கலாக சூப்பராக இருக்குது. மனித டேரக்ஷன் தான், ஆக்டிங் தான். ஒரு ஆக்டரையும் ஆக்ட் பண்ண வச்சிருக்காரு ஸ்க்ரீனில் பார்க்க. மணிரத்னம் சார் அதெல்லாம் டைரக்ஷன் நம்மளாம் சொல்ல விட மாதிரி. நம்ம சின்ன பசங்க ஜி, அவரெல்லாம் லெஜெண்ட் ஜி. அதே மாதிரி கமல்ஹாசனும். எஸ்டிஆர் எல்லாம் டெட்லி. ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது.
சூப்பராக இருக்குது. கமலுக்கு என்ன ஸ்பேஸோ அது அப்படியே இருக்குது அவருக்கும். பேசப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதனால் லாஸ்ட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகிடும். அதுதான் பேச முடியல, தொண்டையில் நிற்கிது தொண்டையில். வேறு அது ட்விஸ்ட்டு, அதுதான் பார்க்கணுச்சு, அதுக்கு தான் வரணும். ஃபைட் சீன்லாம் செம்மையாக 2 பேர் பயங்கரமாக வச்சுக்கிறாங்க. தரமாகுது. கம்மியாக கஷ்டம் எஸ்டிஆரும் செம்மையாக வச்சுக்கிறாங்க. நான் அவங்க ஒரு பாம்பு பஸ்ஸில் காலி ஆகிடுறாங்க, அவ்வளோதான். நாயகனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கே ஆல்வேஸ் அது நாயகன் தான். நாயகன் கூட எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. மணிரத்னமோட கிளாசிக்கான ஷார்ட்ஸ் இன்னும் நம்ம என்னென்ன தெரியுமோ நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்ச சில ஷார்ட்ஸு, சில ஃப்ரேம்ஸு அது அப்படி இருக்குமே தவிர அவர் பண்ண படங்களில் எந்த லீடு எதுவுமே கிடையாது. 2 பேருக்கும் இதுவாக தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து எஸ்டிஆர் 2 பேரை கம்பேர் பண்ணி யாரோட இல்லை ப்ரெசென்ட் அதிகமாகலாம் கொடுக்கல. பட் ஆனால் வந்து கமல் மாதிரி பெரிய ஆளோட இருக்கும்போது எஸ்டிஆருக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுப்பாங்கன்றதை எதிர்பார்க்கல. பிகாஸ் பெரிய ஆக்டர்ஸ் பெருசாக வந்து அவ்வளோ அதர் ஆக்டர்ஸ்க்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க விடமாட்டாங்க. பட் ஆனால் இதில் எஸ்டிஆரோட மாஸ் எலமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து கமல் எந்த விதமான இதுவுமே இல்லாமல் விட்டுருக்காரு. அதுவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் கமலுக்கான மாஸ் எலமெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் கமல் வந்தாலே வந்து அங்கே ஆண்டவர் வந்தாலே அங்கே மாஸ் எலமெண்ட் தான். பட் ஆனால் எஸ்டிஆருக்கு வந்து நிறைய மாஸ் எலமெண்ட்ஸ் நிறைய மாஸான சீன்ஸ் இருந்ததால் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து பரவாயில்லையா 2 பேருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஹையஸ்ட் மூமெண்ட் லோவஸ்ட் எல்லாம் ஒரே லெவலில் எடுத்துகிட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் ஹையஸ்ட் லோவஸ்ட் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. 120 rupeesக்கு வர்த்தா படம் பார்க்கலாம் ப்ரோ. பிகாஸ் இது வந்து கமல் எஸ்டிஆர் மாதிரி பெரிய ஃபேன் பேஸ் உள்ள 2 பேரோட ஒரு மூவின்றப்போ கன்ஃபார்மாக வந்து பார்ப்பாங்க. ஃபேன்ஸுக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும். பட் நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு அது வந்து டவுட்டாக இருக்கும். பார்க்கலாம். பெருசாக குழந்தைங்க மேபி